டுடே வீடியோல சப்ஸ்ட்ராக்ஷன் பத்தி பார்க்கலாம். நார்மலா சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது பிக்கர் நம்பர்ல இருந்து ஸ்மாலர் நம்பரை மைனஸ் பண்ணுவோம். ஸோ 25 மைனஸ் 13 மீன்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் 5ல இருந்து 3 மைனஸ் பண்ணும்போது 2 கிடைக்கும். தென் 2ல இருந்து 1 மைனஸ் பண்ணும்போது 1 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 12. இந்த மெத்தடுக்கு நாம பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி தான் சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. பட் இந்த கேல்குலேஷனை நம்ம மைண்ட்லயும் ட்ரை பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, முதல்ல 25ல இருந்து 13 மைனஸ் பண்றதுக்கு பதிலாக இங்க 13ல இருந்து 25 எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பாருங்க. அதாவது ரிவர்ஸ்ல பாருங்க. ஸ்மாலர் நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் எவ்வளவு அதிகமா இருக்கு. ஸோ 13ல இருந்து பார்க்கும்போது 25 எவ்வளவு நம்பர்ஸ் தாண்டி இருக்கு. ஸோ 13ல இருந்து ஒரு 2 ஆட் பண்ணீங்கன்னா அது 15 மாறிடும். தென் 15ல இருந்து ஒரு 10 ஆட் பண்ணும்போது நமக்கு 25 கிடைக்கும். ஸோ இங்க நம்ம எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோமோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் 13ல இருந்து ஒரு 2 ஆட் பண்ணோம், அப்புறம் ஒரு 10 ஆட் பண்ணோம். ஸோ 2 + 10 = 12. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 37 மைனஸ் 23. ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது 14 ஆன்சர் கிடைக்குது. ஸோ இதை நம்ம மைண்ட்லேயே கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு முதல்ல 23 லெஸ்ஸர் நம்பரை எடுத்துக்கணும். ஸோ இந்த 23யோட யூனிட் பிளேஸில் இருக்கிற நம்பரை பாருங்க, 3. ஓகே. ஸோ நமக்கு பிகர் நம்பரோட யூனிட் பிளேஸில் இருக்கிற நம்பர் 7. ஸோ 3லேருந்து 7 ரீச் ஆகணும்னா ஒரு 4 ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த 4 ஆட் பண்ணும்போது நமக்கு 27 சேஞ்ச் ஆகும். ஓகே. தென் 27லேருந்து 37ங்கிறது ஒரு 10 நம்பர்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ டோட்டலாக 4 + 10 = 14. ஸோ 37 minus 23 = 14 is the answer. So next one, 58 minus 33 = 25. So இதில் smallest number பார்த்தீங்கன்னா 33. So bigger number 58. So 33யோட யூனிட் பிளேஸ் நம்பரையும் 58ஓட யூனிட் பிளேஸ் நம்பரையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 கூட ஒரு 5 ஆட் பண்ணும்போது நமக்கு 8 இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. 33 கூட ஒரு 5 ஆட் பண்ணும்போது 38 சேஞ்ச் ஆகும். ஸோ 38லேருந்து 48 அண்ட் 58. ஸோ ஒரு 20 ஆட் பண்ணும்போது 58 ரீச் ஆக முடியும். ஸோ டோட்டலாக நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண நம்பர்ஸ் 33லேருந்து 5 அண்ட் 20. ஸோ 25 இஸ் த ஆன்சர். ஓகே. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மைண்ட்லேயே நம்மளால் இதை கேல்குலேஷன் பண்ண முடியும். முதல்ல சின்ன நம்பரை எடுத்துக்கணும். சின்ன நம்பரோட யூனிட் பிளேஸில் இருக்கிற நம்பரை பிகர் நம்பரோட யூனிட் பிளேஸில் இருக்கிற நம்பரை மாற்றுறதுக்கு எவ்வளோ ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டென்ஸ் வேல்யூஸை ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் ஒன், 126 minus 56 = 70. சில லெஸ்ஸர் நம்பர் பார்த்தீங்கன்னா 56. 56 கூட ஒரு 4 ஆட் பண்ணிங்கன்னா அது 60 சேஞ்ச் ஆகும். தென் 60 + 40 100 இன்க்ரீஸ் ஆகும். தென் 40 + 26. ஸோ 126 ரீச் பண்ண முடியும். ஸோ இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண நம்பர் 4, 40 அண்ட் 26. ஸோ இங்கே 26ஐயும் 4 ஆட் பண்ணிங்கன்னா 30. தென் 40 + 30 = 70. ஸோ ஆன்சர் இஸ் 70. நெக்ஸ்ட் ஒன், 378 minus 189 = ஆன்சர் 189. ஸோ இதில் லீஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 189. ஸோ இந்த 189 கூட ஒரு 11 ஆட் பண்ணிங்கன்னா அது 200 இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு 200லேருந்து 178 ஆட் பண்ணும்போது நமக்கு டைரெக்டாக 378 கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண நம்பர் 178ம் 11ம். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது 189 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 189. நெக்ஸ்ட் ஒன், 565 minus 390. ஆன்சர் இஸ் 175. ஸோ லீஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 390. ஸோ இந்த 390 கூட ஒரு 10 ஆட் பண்ணிங்கன்னா 400 மாறிடும். 400லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 165 ஆட் பண்ணும்போது 565 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ண நம்பர்ஸ் 10 அண்ட் 165. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணும்போது ஆன்சர் 175 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஃபைனல் கொஸ்டின். 842 minus 231 = 611. ஸோ இங்கே லீஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 231. ஸோ 231ல் யூனிட் பிளேஸில் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 1. அதே மாதிரி அந்த பிகர் நம்பரில் இருக்கிற யூனிட் பிளேஸில் இருக்கிற நம்பர் 2. ஓகே. ஸோ இந்த 231 கூட ஒரு 1 ஆட் பண்ணும்போது
232. ஓகே. தென் 232 கூட ஒரு 10 ஆட் பண்ணீங்கன்னா 242 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 242லேருந்து டைரெக்டாக 842க்கு ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 600 ஆட் பண்ணால் போதும். ஓகே. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ண நம்பர்ஸ் 1, 10 அண்டு 600. ஸோ 600 ப்ளஸ் 10 ப்ளஸ் 1 ஆன்சர் இஸ் 611. ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ் மைண்ட்லேயே பண்ணிங்கன்னா சப்ஸ்ட்ராக்ஷன் நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு பென் பேப்பர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஷார்ட்கட்ஸ் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டெக்னிக் தான். ஸோ பென் பேப்பர் யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் மைண்டில் கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா டைம் சேவ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பார்க்குறோம். முடிஞ்ச அளவுக்கு பென் பேப்பர் யூஸ் பண்ணாமல் மைண்ட்லேயே கேல்குலேஷன் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.